ஐயோ இந்த பிள்ளைங்க நம்ம வீடு வெறிச்சோடி கிடக்கு. எப்பதான் வருவாங்களோ தெரியல. ராணிக்கா, ராணிக்கா. சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லு. ராணி இல்ல சின்ன பொண்ணு வீட்டுல, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியானே, என்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அக்கா. எதா இருந்தாலும் சொல்லிட்டு தானே போவாங்க. அதான் பார்த்தேன் நேற்று நைட்டு எல்லாரும் உட்காந்து வந்தப்போ கூட காணும் ஆளவே. ஆமா சின்ன பொண்ணு, அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி தேர் திருவிழா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க சின்ன பொண்ணு. ஓ அப்படியானே, என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நாங்களும் போயிருந்துருப்போம் திருவிழாவுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்துருக்கலாம். அது அவ்வளவு பெரிய திருவிழா இல்ல சின்ன பொண்ணு. சும்மா அது கிராமத்துல நடக்கிற மாதிரி சும்மா ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவு பேர்ல இருக்க மாட்டாங்க. போயிருக்காங்க, வந்துருவாங்க இன்னும் 2 நாள்ல. அவ்வளவுதான் முடிய போகுது. சரி சரிண்ணே, நீ 2 நாளில் வந்துருவாங்களா? ராணிக்கா இல்லாமல் போர் அடிக்குது. அதான் வந்து பார்த்தேன், என்னடா ஆளவே காணுமே, நேரம் வெளியே வந்திருப்பாங்களே, வெளியும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். இன்னும் வந்துருவா சின்ன பொண்ணு, வந்துருவா. இன்னும் 2 நாள்ல வந்துருவா. வந்தோடனே பார்த்து பேசுங்க. சரி சின்ன பொண்ணு, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. நானும் வேலைக்கு கிளம்புறேன். சரிண்ணே சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு இங்க என்ன பண்ற? என்ன நாலு முடி கிண்டலா? ராணிக்காவை பார்க்க வந்தேன். ராணிக்கா வீட்டில் இல்லை, அதான் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, ராணிக்காவா ஆளவே காணோம். எங்க போனாங்க? வீட்டுக்குள்ளேயே இல்லையா? எங்க போனாங்க அவங்க? அவங்க அம்மா வீட்டில் தேர் திருவிழாவாங்கக்கா, அதுதான் பார்க்க போயிருக்காங்க. ஓ, நம்மளெல்லாம் கூப்பிடவே இல்லை. நம்மளும் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம், உன்னை கூட்டு போயிட்டா அங்கே இருக்க சோட்டு சட்டியெல்லாம் உன் வாய்க்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அளந்துட்டு திரிவேன். இதில் உன்னை வேற கூட்டு போகிறாங்களாம். சின்ன பொண்ணு, எத்தனை வீட்டில் நான் சோத்துக்கு அலைஞ்சதை நீ வந்து பார்த்த? இப்படி சொல்லிட்டு இருக்க? பார்க்காத வீடு ஏதாவது இருந்தால் தான் சொல்ல முடியுமே. ஒரு வீட்டை விடாம தான் அள்ளிட்டு அலைஞ்சிக்கிட்டு திரிகிறீங்க. இதில் வேற சொல்கிறாங்களா? சின்ன பொண்ணு, நீ எப்ப சின்ன பொண்ணு வந்த? நான் இப்போ தான் வந்த உமாலோ. சும்மா அந்த 4 முடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்கள் 2 பேரும் இருந்து பேசுங்க. எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. உங்களுக்கு இன்னும் நின்று பேசிகிட்டு இருந்தால் என் வேலை முடிஞ்ச மாதிரி தான். சின்ன பொண்ணு, இருட்டி ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். இதே ராணி அக்கா இருந்திருந்தா இப்படி போயிருந்திருப்பியா? அந்த அக்கா கூட உட்காந்து 10 நிமிஷம் என்ன, ஒரு நாள் ஃபுல்லா கூட உட்காந்து பேசுவேன். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஆளா கூட தெரியாதுல்ல. அதான் உமாளோ, நம்மளெல்லாம் பார்த்தா அவன் மதிக்க மாட்டான். ராணி அக்கா, லட்சுமி அக்கா, அவங்க தான் இவளுக்குலாம் முக்கியம். நம்மளாம் மதிக்க மாட்டாவ. இந்த 4 முடிய என்ன சொல்லுது பாரு. இந்த 4 முடி, இந்த 4 முடி ஒரு ஆள் இருந்துட்டா போதும், இந்த உலகமே மாறிடும். ஏன் நெட்டக்காளி, இதுக்கிட்டே நான் உதைக்கிற? ஆளை பாரு, உண்மை சொன்னா உங்களுக்கு வலிக்குண்டி. ஏ வசந்தி அக்கா, வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. இல்லைன்னா வச்சுக்கோவேன், பிடிச்சி கீழே தள்ளி விட்டுவேன். மரியாதையா இங்கிருந்து கிளம்பு. உமாலோ வாடி, உங்க வீட்டுக்கு போலாம். நம்ம சரி சின்ன பொண்ணு, வா போவோம். வந்துட்டா. இதுக்கடுத்த ஆள் ஊர் கதையை பேசுவோம், நோனாட்டா பேசுறது இதேதான் பழப்பா அவளுக்கு. வா உமாலோ போவோம். எக்க, நான் போயிட்டு வரேன்க்கா. சின்ன பொண்ணு கூப்பிடுறா. போ போ, நீயும் போ. அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவ என்ன அடிக்கிறா, நின்று பார்த்துக்கிட்டு அவ கூப்பிடுறான்ட்டு அவ பின்னாடியே போறியா? நீயும் அவங்க கூட்டத்து கூட சேர்ந்துட்டியா? போடி, இனிமே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. என்ன என்கிட்ட வயசு வசதி பேசிட்டு இருக்க? ஆளையும் மூஞ்சியும் பாரு. நீ பண்ணதுக்கு தானே அவ உதச்சா உன்ன. என்னமோ நான் உதச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. வந்துட்டா பெரிய இவ மாதிரி பொம்பை. எங்கக்கா அம்மா பாட்டி எல்லாம் ஆளவே காணோம்? நானும் ஊர் ஃபுல்லா தேடுற, ஆளவே காணோம். எங்க போனாங்கக்கா? இல்ல சுப்பினே, அவங்களாம் கோயிலுக்கு போயிட்டாங்களே. கூப்பிட்டாங்க நம்ம பின்னாடி விளையாண்டுட்டு இருந்தனால பார்க்கல. நம்ம நைட்டு விளக்கு பூஜைக்கு போகணுமா. அவங்க இப்ப போய் சும்மா சாமி கும்பிட்டு வரேன்ட்டு போனாங்க. இன்னும் ஆளை காணோம். போயே ஒரு 2 மணி நேரம் இருக்குல்ல சுப்பினே. அம்மா எப்பவுமே இப்படிதான். சித்தி கூட சேர்ந்துட்டானா அவ்வளவுதான். 2 பேரும் அங்கி இங்கி போயிட்டு வேற 2 வருஷம் கழிச்சு வேற இங்க வந்திருக்காளா. அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு பேசிக்கிட்டு வரதுக்கே டைம் ஆகுண்டி. வா நம்ம ஏதாவது விளையாடுவோம். திரும்ப இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான், விடிஞ்சிரும் அம்மா வரத்துக்குள்ள. ஆமாக்கா, இவங்க வரமாட்டாங்க இப்போதைக்கு. அது பாட்டி வேற கூட்டு போயிட்டாங்களா, ஒரு வீட்டுக்கா கூட்டு போவாங்க. அம்மாவா வந்திருக்கான்னு எல்லாம் பேசி சிரிச்சுட்டு வரத்துக்குள்ள டைம் ஆயிடும். சரிக்கா, வாங்க நம்ம ஏதாவது விளையாடுவோம். ஆமா சோபி, நம்ம விளையாடுவோம். இங்க ஆனா நல்லா இருக்குல்ல சோபி, நல்லா ஜில்லுன்னு காத்தா இருக்கு. இதே நம்ம ஊரா இருந்தா பசுமையா இருக்கும், ஆனா ஒரே சூடா இருக்கும் காத்து. இப்படி ஜில்லுன்னு வராதுல. இங்க சுத்தி முத்தி மரமும் ஜாலியா இருக்கும். இனிமே மே மாசம் லீவ் ஆனா பாட்டி வீட்டுக்கு வந்துடணும் சோபி, அதுதான் நல்லா இருக்கும். ஆமாடி போனி, உண்மைக்குமே நல்லா இருக்கு இந்த இடம். நம்ம இனிமேல் லீவ் விட்டா நம்ம 4 பேரும் வந்துடலாம். வந்து அம்மா விட்டுட்டு கூட போக சொல்லலாம். நம்ம ஜாலியா அங்க விளையாடலாம். நம்ம ஃப்ரெண்டு பிடிப்பீங்க, ஃப்ரெண்டு பிடிச்சாதான் திரும்ப வரும்போது நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. ஆமாட்டி சொல்லுவீங்க. நீங்க 3 பேர் பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரே ஒரு ஆள் ஆம்பளை பையன். உங்க கூட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கேன். இது லீவ் விட்டா வந்தேன் அவ்வளவுதான், என்ன முடிச்சிடுவீங்கடி. இல்ல என்னல பாட்டி போட்டின்னு கூப்பிட்டு இருக்க? ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடல. உன்னை வர நான் 3 வருஷம் பெரியவன், தெரிஞ்சுக்க. ஒழுங்கா அக்கான்னு கூப்பிட வேலை வச்சுக்கோ. அப்படியாக்கா? சரிங்கக்கா, உங்களை அக்கானே கூப்பிடுறேன். பாரடி சோபி, என்ன நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். நக்கல் மட்டும்தான் அடிக்கிறான் என்ன எப்ப பார்த்தாலும். சரி விடுடி, நம்ம தம்பி நம்மளை வாடி போடின்னு கூப்பிடாம யாரை கூப்பிட போறான்? இதுக்கெல்லாம் சோகப்பட்டா என்ன ஆகும்? விடு பார்த்துப்போம். போல, இனிமே நீ என்கிட்ட பேசாத. சும்மா விளையாண்டுட்டி. இப்பெல்லாம் சண்டை போட்டாதானே நம்ம நல்லா இருக்கோம், அதுதான் சும்மா சொன்னேன். போடா, சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன்.
ஆனா பாரு. ஏடி சத்யா, உன் பின்னாடி பாரு ஒரு பிள்ளை வந்திருக்கு. யாரு என்னன்னு கேளு. அக்கா பாட்டி இருக்காங்களா? அந்த பாட்டி எங்க போனாங்க? பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும். நீங்க யாரு? ஓ அப்படியா, நான் இங்க என் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். என் பாட்டி தான் அந்த பாட்டிகிட்ட போயிட்டு சக்கரை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுதான் வந்தேன். அவங்க இல்லையா இப்போ? இன்னும் இல்லை, அவங்க வரத்துக்கு லேட் ஆகும். உங்க பாட்டி பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க, நான் வந்தோடனே சொல்றேன் என் பாட்டி கிட்ட. ஓ அப்படியா, சரி சரி. என் பாட்டி பேரு மூக்காயி, வந்தோடனே சொல்லுங்க. எல்லாம் சுபினே, பேரை கட்டியால மூக்காயி ராக்காயின்னு என்னெல்லாம் பேர் இது? இந்த ஊர்ல இப்படிதான் பேரை சொல்லிட்டு திரியிறாங்க. எக்கு பேரை விடுக்கு. அந்த பிள்ளை பாருக்கா எவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. சைட் அடிக்கலாம் போல தோணுதுக்கா எனக்கு. அந்த பிள்ளைய இங்கே இருக்க சொல்லுக்கா, எப்படியே பேசி கரெக்ட் பண்ணி. ஏல பார்த்ததே தெரியல, அந்த பிள்ளை உன்னையோட பெரிய பிள்ளைல. நீ இப்பதான் 9ஆம் கிளாஸ் படிக்கிற, உனக்கு இப்ப ஏவாள பிள்ளை வேணும்? அது பெரிய பிள்ளைல, பார்த்தாலே தெரியலையா உனக்கு? எக்கு சும்மா கேட்டு விசாரிச்சு பாருக்க, நம்ம அப்புறமா பேசிப்போம். சரி இரு, சந்தியாட்டே சொல்றேன். ஏட்டி சந்தியா. சொல்லுடி என்ன? ஏட்டி அந்த பிள்ளை பேர் என்ன படிக்குது, என்ன ஊருன்னு கேட்டு சொல்றி. இந்த சுபினை வேற டார்ச்சர் பண்றா என்ன. ஆமாக்கா கேளுங்க, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு நினைச்சல, அவங்களே ஃப்ரெண்டா பிடிச்சுப்போம். எப்படி ஐடியா? இதுவும் நல்லா தான் இருக்கு சோபி. ஃப்ரெண்டா பிடிச்சிருவோமா? பிடிச்சிருவோம். கேள்றி. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் என்ன? என் பேர் வந்து அனு. உங்க பேர் என்ன? ஓ அனுவா. என் பேர் வந்து சந்தியா. நீ நிற்கிறாள், அவ பேர் வந்து சோபி. இது வந்து என் தங்கச்சி மோனி, அது வந்து என் தம்பி சோபி. ஓ சரி சரி. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களா? அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா? ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா, இல்லை நீங்க ஒரு ஆள் தானா? நீங்க என்ன படிக்கிறீங்க? ஓ அப்படியா, நான் வந்து 11th படிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்கான். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் வந்து ஃபாரினில் இருந்தோம். அம்மா அப்பா ஃபாரின் வேண்டாம், இனிமேல் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு வந்தோம். எங்கள் ஊர் வந்து அந்தாண்ட இருக்குது. இது என் பாட்டி ஊர், தேருன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, அதான் வந்தேன். இனிமேல் தான் நியூவாக ஜாயின் பண்ணணும் ஸ்கூல். என்ன ஸ்கூல் போகிறதுன்னு தெரியல. எங்கள் ஊர் பக்கத்தில் எந்த ஸ்கூல் நியூவாக இருக்கோ அந்த ஸ்கூல் தான் ஜாயின் பண்ணணும். ஓ அப்படியா, நானும் 11th தான் படிக்கிறேன். அப்போ நீங்களும் நாங்களும் ஒரே செட்டு தான் போல. இல்ல சுபினே, உன்னோட பெரிய பிள்ளைல, அது 11வது படிக்குது. நீ இப்பதான் 9வது படிக்கிற. நீ அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? பைத்தியக்காரல நீ. எக்கா அதான்க்கா நானே சாக்குல நின்னுட்டு இருக்கேன். 11வதா? எனக்கு பிடிச்ச பிள்ளைங்க ஒண்ணு எனக்கு மேல படிக்குது, அப்படி இல்லைன்னா எனக்கு கீழே படிக்குது. நானும் ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து லவ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பிள்ளைய நமக்கு செட் ஆகாது போலக்கா. இப்போதைக்கு பெரிய பிள்ளையா போயிடுச்சு. பெரிய பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, சைட்டு அடிக்கலாம்ல. அட போல சைட் அடி. நான் சொல்லட்டுமா அந்த அக்கா கிட்ட? சொல்லி உனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டா? ஏ வேணாண்டி கம்முனு இரு, நான் சும்மா சொன்னேன். எக்கு அவன் ஒரு பிள்ளையும் சும்மா விட மாட்டாங்க. போற வர பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். அதுதான் எனக்கு வேலையே. ஆளை பாரு, இவன் மூஞ்சிட்டா லவ் கேக்குது லவ். இட்டி சோபி, உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. எப்ப பார்த்தாலும் வெளியே வந்து அண்ணனை இன்சல்ட் பண்றதே தான் உன் வேலை. வாயை மூஞ்சிட்டு நில்லுடி. என்னல என்ன சும்மா கத்தி பேசினா நீ பெரிய ஆயிடுவியா? ஆளைய மூஞ்சியும் பாரு. இல்ல அம்மா வரட்டும், உன்னை சொல்லி வைக்கிறேன். அப்பா கிட்டே சொல்றேன், இந்த மாதிரி போற இடத்துல பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா அப்புறமா இருக்கு உனக்கு அப்பா கிட்ட. மூஞ்சி முகையும் பாரு. ஏய் 2 பேரும் கம்முன்னு இருங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. நானும் அவளுமே உங்களுக்கு மேல பரவாயில்லையாட்டுக்கு. சுபின் கம்முன்னு இரு. சோபிமா கம்முன்னு இருமா. சரி வாங்க நம்ம போய் அந்த அக்கா கிட்ட பேசி ஃப்ரெண்டு பிடிப்போம். ஹாய்க்கா, நான் தான் மோனி. நான் வந்து சத்யாவோட தங்கச்சி. நீ எத்தனாவது கிளாஸ் படிக்கிற? பார்த்தா காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன், என்னை விட அதிகமா தின்னு மாடு மாதிரி வளராதன்னு. இப்ப பாரு காலேஜ் படிக்கிறியா நீ? எட்டி ஒழுங்கு மரியாதையா போயிடு. நானாடி தின்னு வளர்ந்துருக்கேன். உனக்கு பாரு தலை பெருசாவும் உடம்பு சின்னதா இருக்கும். எனக்கு அப்படியா? நான் உன்னோட வளர்த்தியா இருக்கேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அந்த அக்கா கேட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட பதில் சொல்லிக்கிறேன். நவுட்டி. நீங்க நைட்டு விளக்கு பூஜைக்கு வருவீங்களா? நாங்களாம் போவோம். நம்மளா சேர்ந்து போலாமா? நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். சரி கண்டிப்பா வரேன். எனக்கும் இங்க யாருமே தெரியாம தான் நான் தனியா 2 நாளா இருந்துட்டு இருந்தேன். உங்க கூட சேர்ந்து நானும் வரேன், எனக்கும் ஜாலியா இருக்கும். நானும் இங்க அடிக்கடி வரலாமா விளையாட உங்க கூட? என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? எனக்கு ஃபோன் பண்றீங்களா? அப்போ நாங்க வர விளையாடுறதுக்கு. கண்டிப்பா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க, 962535 blah blah blah. ஓகேங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் விளையாடும் போது. நைட்டு விளக்கு பூஜைக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து. நான் உங்களுக்கு விளக்கு பூஜை போகும்போது ஃபோன் பண்ணுறேன், இங்கே வந்துருங்க கரெக்டாக. சரி போயிட்டு வரேன். எல்லாத்துக்குமே பாய். சரிங்க பாய். நாங்கள் நைட்டு கூப்பிட்றோம் வாங்க. ஏட்டி இன்னும் மாட்டி என் மேலே கோவமா இருக்க? மூஞ்ச மாத்துடி. இன்னும் இந்த அம்மையை காணண்டி. எங்கிட்டயே போனா இன்னும் மாட்டி வரா. ஏட்டி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் என் ஃப்ரெண்டு கூட விளையாட போறேன். அவன் ஃபோன் பண்ணா, நான் இங்க ஒரு பையன் ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சிருக்கேன், நான் போயிட்டு வரேன். டி எங்க அம்மா வந்தா சொல்லிடுங்க. போன் அடிக்கிறதுக்கு பாட்டி வந்தாவது அம்மா சின்ன வயசுல என்னென்ன பண்ணாங்கற கதையாவது பேசலாம்க்க. ஏட்டி வெளிய நின்னு என்னடி பண்றீங்க? விளையாட போறேன்னு சொன்னீங்க, இங்க நின்னுட்டு இருக்கீங்க. எம்மா இவ்வளவு நேரம் எங்க அம்மா போனேன்? யாருமே இல்லாம நாங்க மட்டும் தனியா வீட்ல இருந்தோம்.
இவ்வளோ நேரம் மாமா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு சீக்கிரம் வர மாட்டேங்களாம்மா? தேருன்னு சொன்னீங்க, ஆனால் தேர் மாதிரியா இருக்கு, ஏதோ வெறிச்சோடி கிடக்குது ஊரே. இங்கெல்லாம் அப்படிதான் சும்மா சாமி கும்பிட்டு போகிறது தான். தேர்னா தேர் இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. விளக்கு பூச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க, அவ்வளோதான் இந்த ஊரில். இது சின்ன கிராமம் பத்தியா, இது இப்படி தான் இருக்கும். ஏ மக்கா, சுபினுங்க மக்கா, ஆளுக்கான நீங்கள் 3 பேர் மட்டும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. அவன் எங்கே போனா? சித்தி, அவன் ஏதோ ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான், அதனால விளையாடுறதுக்கு அங்கே போயிட்டான். நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். எங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. நைட்டு எங்கள் கூட சேர்ந்து விளக்கு பூஜைக்கு வரணும்னு சொன்னாங்களே. இங்கேயும் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானா? அவனுக்கு வேறு வேலை இல்லை, அங்கேயும் இங்கேயும் ஃப்ரெண்டு பிடிக்கிறதே தான் இவனுக்கு வேலை. பெரியம்மா, பாட்டி எங்க பெரியம்மா? பாட்டி உங்க கூட தானே வந்தாங்க, பாட்டியை ஆளை காணோம். பாட்டியா? பாட்டி பின்னாடி வருவா, அவள் வந்துட்டு இருந்தா நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். ஏன் மக்களே வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். பாட்டி, உங்களுக்கு இவ்வளோ நேரமா பாட்டி வெளியே போயிட்டு வரதுக்கு? எங்களுக்கு இங்கே போர் அடிக்குது, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. சரி மக்களே, சாயந்தரமா தோட்டத்துக்கு போவோம். இப்போ மணி 2 தானே ஆகுது, எல்லாம் கொஞ்ச நேரம் போய் படுங்க. சாயந்தரமா நம்ம தோட்டத்துக்கு போய் ஜாலியாக அருவிலாம் இருக்கும், விளையாடலாம். அப்படியா பாட்டி? அருவிலாம் இருக்காங்க? ஐயா ஜாலி, நம்ம சாயந்தரமா போலாம். போலாம் மக்களே, வாங்க உள்ள போவோம். வெயிலே நிக்காதீங்க. உங்களுக்கு பாட்டி கதை சொல்றேன், உள்ள போய் படுத்துங்க. ஏய் கதையா? சரி பாட்டி, சரி வாங்க உள்ள போலாம். பாட்டியாட்டி, அம்மா நம்மள சின்ன வயசுல கதை சொல்லி தூங்க வச்ச மாதிரி இந்த பிள்ளைங்களையும் கதை சொல்லி தூங்க வைக்க போறாளாம். தூங்கட்டும். இந்த மாதிரிலாம் இந்த பிள்ளைங்க ஒரு நாளும் நினைச்சதில்ல. இப்பதான் முதல் டைம் இந்த மாதிரியா நடக்குது. நம்மளும் நேரம் கிடைக்கும் போது அம்மா வீட்டுக்கு வரணும்டி அடிக்கடி. பாவம் உள்ள அம்மா, இனிமேல் யார் இருக்கா அம்மாக்கு? நம்ம தான் இருக்கோம். ஆமாட்டி, பாவம் அம்மா, இனிமேல் எப்பவுமே வரணும் அடிக்கடி. அம்மாவும் பாவம், என்ன பண்ணுவா?